Praise Lord, brothers and sisters. கர்த்தர் இன்னை நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசிகளை ஆனோம். எல்லா மனுஷங்களும் நல்லவரா, எப்படி நல்ல பிள்ளைகளா வாழணும், நல்ல மனுஷியா வாழணும் தான் விரும்புகிறோம். எப்படி நீதிமான்கள், உத்தமர்கள் அப்படி இருக்க விரும்புகிறோம். ஆனா அது முடிய மாட்டுது. ஹல்லேலூயா. 100க்கு 100 பிரயாசப்பட்டா 10% கூட இருக்க மாட்டுது. ஆனா ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் 100க்கு 100 நம்மள நீதிமான்களாக, விசுவாசிகளாக ஆண்டவர் மாற்றாரு. ஹல்லேலூயா. நீதிமான்கள் யாருன்னா வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஊருக்கும் எல்லாத்துக்கும் உதவுகிறவர்கள். எல்லா இடத்தையும் அவங்க மூலியம் எந்த பிரச்சனைகள் வராது, தீங்கு அவங்க மூலியம் ப்ராப்ளம், தீங்கு எதுவுமே வராது, நல்லது மட்டும்தான் செய்வாங்க. ஆனா நீதிமான்கள் அல்லாதவங்களை எப்படி செய்வாங்க? வீட்டுக்கு, அவங்களால வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. அதான் சொல்லுவாங்கல்ல, சில மதுபான விரியர்கள், குடிக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க இல்ல, அந்த பாட்டில போட்டுக்கும் மதுபானம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. ஹல்லேலூயா. அதை குடிக்கிறவங்க எங்க போவாங்க? அவங்களாம் நீதிமான்களா? ஆனா எல்லாரும் அந்த குடிக்கிறவங்க பார்த்தா அவங்க அதுவரை சும்மா இருப்பாங்க. ஆனா குடிச்சிட்டோம் அந்த உள்ள சரீரத்துக்குள்ள உள்ள போன உடனே அவங்க பேசுகிற வார்த்தையை பயங்கரமா இருக்கும். அவங்க முன்னால எவ்வளவு பெரிய எஜுகேட்டர்னு தோத்துருவாங்க. அவ்வளவுத்துக்கு நீதிமான மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையான நீதிமான்கள் யாரு? வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னுடைய உயிருக்கும் தீமை செய்யாதவங்க, நல்லதை செய்யறவங்க. வீட்டுல என்ன செய்வாங்க? வீட்டுக்கு குடும்பத்துக்கு உண்மையுத்தமா இருப்பாங்க. அது மனைவிக்கு புருஷர்களுக்கு மனைவியும், அம்மா அப்பாக்கு பிள்ளைங்களும், பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாயும் உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. அப்பதான் என்னது? நீதிமான்கள், உத்தமர்கள் சொல்ல முடியும். ஆண்டவரை வச்சுக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை வணங்குற பிள்ளைகளுக்கு இந்த தீய பழக்கங்கள் வரவே வராதுன்னு தேவன் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகளா நம்ம வாழும்போது எந்த தீய பழக்கமும் நமக்குள்ள வராது. அந்த தீய பழக்கத்தை நம்ம இருந்தா கூட அதுல இருந்து இயேசப்பா என்ன செய்வாரு? விடுவிதல் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அது இல்லாம நாம் யாரை சார்ந்து இருக்கணும் முதல் கண்டுபிடிக்கணும். நம்ம யார் கூட சுத்துறோமோ அந்த மனுஷனுமே சும்மா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 33 வயசு வரை இருந்தார் இந்த உலகத்துல. அவரு பரிசுத்தமா தான் வாழ்ந்திருக்காரு. ஹல்லேலூயா. நம்மளும் எல்லா அநேக பாவங்கள்ல உழண்டு சாக்கடையில கிடக்கிற பன்றிகளை போல அநேக சிந்தனைகள்ல, செயல்பாடுகள்ல, சரீரங்கள்ல அநேக பாவங்கள் ஒட்டி வருது. அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தா மட்டும்தான் அவர் கழுக முடியும். இல்லாம நம்ம எந்த உலகத்துல, சொல்லுவாங்களே, எந்த உலகத்துல போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நதிக்கு போனாலும், எந்த மலைக்கு போனாலும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம சிந்தனை எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம சிந்தனைக்கு உள்ள போட்டு நம்ம கிளீன் பண்ண முடியாது. எதாவது கிளீன் பண்ணக்கூடாது, வச்சு கிளீன் பண்ண முடியாது. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மள, அவர் சொன்னார்ல, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் ஜீசஸை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இந்த நாட்கள்ல அநேகர் ஜீசஸுக்கு பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா அநேக தவறுகள் செய்யறாங்க. பாருங்க, எத்தனையோ பேர் பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பைக்ல இருக்கும், கார்ல இருக்கும், அந்த கார் விலையே 50 லட்சம் 60 லட்சம், அது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் போட்டுப்பாங்க. ஏதோ ஒரு பயத்தின் ஆவினால போட்டுப்பாங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அவங்க செய்யறத பாருங்க, அவ்வளவு தவறுகள். இந்த உலகில் தவறு செய்துதான் வாழணும்னா ஜீசஸ் பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத தேவ பிள்ளைகளை. ஆண்டவருக்கு மேல உள்ள விசுவாசமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்க? பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறீங்களா? இல்ல இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது, ஐயோ இந்த தெய்வம் நம்மள மாதிரிதான் பாவின் துரோகிமா இருக்கு, அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்ம ஃபாலோ பண்ணா கூட, ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும்னா அந்த பெற்றோர்கள் எப்படி நல்ல மருமனை பார்ப்பாங்க, இல்ல அந்த பையனுக்கு என்ன மருமகளை எப்படிப்பட்டது பார்ப்பாங்க, குடும்ப பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜீசஸுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பாருங்க, வித்தியாசமா இருக்கும். அது வேற மாதிரி. ஹல்லேலூயா. நீங்க அதனால ஜீசஸை ஃபாலோ பண்றீங்களா, இல்ல நீங்க ஃபாலோ பண்ற தெய்வத்துக்கு அது எப்படிப்பட்டது என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க உண்மையாட்டு தெய்வத்தை ஃபாலோ பண்ணா ஒரு நாள் ஜீசஸை ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா விவேகானந்தர்ல இருந்து எல்லா பெரிய பெரிய அந்த அறிவாளிகள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ மனுஷ கடவுள்னு சொல்றவங்களே கடைசியில் சொல்றாங்க, இமயமலையில எல்லாம் இருந்துட்டு சொல்றாங்க ஜீசஸ் தான் மெய்யான தெய்வம். அது வரை அவங்களோட வயசு எப்படி 70 வயசு தாண்டிடும், அது வரை தெரியாது. அவங்க 75 வயசு அந்த லைன்ல மேல போகும்போது கடைசியில ஜீசஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம யூத்தா இருக்கும் போதே ஜீசஸ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம நஷ்டம் அடைய மாட்டோம்ல. அப்படிதானே?
அதனால ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க ஆண்டவர் 100க்கு 100 ஆண்டவருக்கு விசுவாச பிள்ளைகளாக, அவரை தேடுகிற பிள்ளைகளாக. அதை என்ன சொன்னாரு? விசுவாசிகளானோம் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு மேல உள்ள விசுவாசத்தின் அந்த அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்க மாறுவதற்கு இப்ப நான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இயேசுப்பா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே உண்மையில் உள்ள விசுவாசம் இந்த தேவ பிள்ளைகளுக்கு பிறகு நம்முடைய நாம மகிமைப்பட கிருபை செய்வதற்கு நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்களாக மாற்றப்பட இறக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவு துன்மார்க்கமாக எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அத்தனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து இவங்களை வழி நடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.